ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 189 ஆவியாரே வாழ்வு தரும் தண்ணீர் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 37 முதல் 39 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். கோவில் மக்கள் கூட்டத்தினால் நிறைந்திருந்தது. கூடார திருநாளின் கடைசி நாள். இயேசு அங்கு சென்றதும் ஒரு பெரும் கூட்டம் இயேசுவை சுற்றி கூடியது. அவரிடம் ஆலோசனை கேட்டவர்களுக்கு ஆலோசனை சொன்னார். பின் எழுந்து நின்று உரத்த குரலில், தாகமாயிருக்கிறவன் என்னிடம் வந்து பானம் பண்ணட்டும். என்னில் விசுவாசம் கொள்கிறவர்களின் இருதயங்களில் இருந்து வாழ்வினுடைய தண்ணீரின் நதிகள் புறப்பட்டு பாயும். ஆண்டவரின் தெய்வ காட்சியை கண்டவரும் குருவும் தீர்க்க தரிசியுமான மாபெரும் எசேக்கியேல் அவசங்கைப்படுத்தப்பட்ட ஆண்டவரின் இல்லத்தில் நிகழும் அசுத்த செயல்களை தீர்க்க தரிசன முறையில் கண்டிருந்தார். மேலும் தோ என்னும் அடையாளத்தால் குறியிடப்பட்டிருந்தவர்கள் மட்டுமே உண்மையான எருசலேமில் வாசம் செய்வார்கள். அதே வேளையில் ஒன்றுக்கு மேற்பட்ட படுகொலையை, ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வையை, ஒன்றுக்கு மேற்பட்ட தண்டனையை அறிந்து கொள்வார்கள் என்பதையும் அவர் மறுபடியும் தீர்க்க தரிசன முறையில் கண்டிருந்தார். காலம் அடுத்திருக்கிறது. ஓ, நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அது அண்மையில், நீங்கள் நினைப்பதை விட எவ்வளவு அண்மையில் இருக்கிறது என்றால், ரட்சிக்கிற அடையாளத்தை கொண்டு உங்களை குறியிட்டுக் கொள்ள இனியும் தாமதிக்க வேண்டாம் என்றும், உங்களுக்குள் ஒளியையும் ஞானத்தையும் வைத்துக் கொள்ள இனியும் தாமதிக்க வேண்டாம் என்றும், மனம் திரும்பவும் அளவும் இனியும் தாமதிக்க வேண்டாம் என்றும் போதகரும் இரட்சகருமான நான் உங்களை எச்சரிக்கிறேன். உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்வதற்காக உங்கள் சொந்த நிமித்தமாகவும் மற்ற மக்களின் நிமித்தமாகவும் இதை செய்யுங்கள். எசேக்கியேல் இவை எல்லாவற்றையும் இன்னும் கூடுதலாகவும் கண்ட பிறகு ஒரு பயங்கரத்துக்குரிய காட்சியை பற்றி பேசுகிறார். காய்ந்த எலும்புகளின் காட்சியை பற்றி. ஒரு நாள் வரும், அன்று ஓர் இறந்த உலகத்தின் மீது ஆகாயத்தின் இருண்ட விதானத்தின் கீழ் இறந்தவர்களின் ஏராளமான எலும்புகள் சம்மனசுகளுக்குரிய ஒளி பிரபாகத்தில் தோன்றும். குழந்தைகளுக்கு பிறப்பு அளிக்க திறக்கிற ஒரு கற்பப்பையை போல ஆதாமில் தொடங்கி கடைசி மனிதன் வரை தன் மீது இறந்தவர்களும் தன் சேற்றில் புதைக்கப்பட்டவர்களும் ஆகிய சகல மனிதர்களுடையவும் எலும்புகளை பூமியானது தனது குடல்களிலிருந்து வெளியேற்றும். அதன்பின் மாபெரும் உச்ச தீர்வைக்காக இறந்தோரின் உயிர்த்தெழுதல் நிகழும். அதன்பின் சோலோமின் ஓர் ஆப்பிளை போல உலகம் வெறுமையாகும். அது ஒன்றும் இல்லாமையாக மாறும். வானவிதானம் 2 காரியங்களை தவிர தன் நட்சத்திரங்களோடு முடிந்து போகும். மற்ற எல்லாமே முடிந்து போகும். நித்தியமாகவும் தொலைவாகவும் அளக்க முடியாத ஆழமுள்ள 2 பாதாளங்களின் கடை கோடிகளில் அந்த 2 காரியங்களும் இருக்கும். கடவுளின் வல்லமை அவற்றில் என்றென்றைக்குமாக எப்படி நிலைத்திருக்குமோ, அந்த வடிவம், அம்சம் மற்றும் இருத்தலின் முறை ஆகியவற்றை பொறுத்தவரை அவை ஒன்றுக்கொன்று நேர் எதிராக இருக்கும். அவை மோட்சம் மற்றும் நரகம். மோட்சம் அதாவது ஒளி, சந்தோஷம், சமாதானம், நேசம் ஆகியவை.
நரகம், அதாவது இருள், துயரம், பயங்கரம், வெறுப்பு ஆகியவை. உலகம் இன்னும் இறந்து விடவில்லை. சம்மனசுகளின் எக்காலங்கள் இறந்தோரை கூட்டி சேர்க்கும்படி ஒலிக்கவில்லை என்பதாலேயே பூமியின் மாபெரும் பரப்பு உயிரற்ற, மிக காய்ந்த, செயலற்ற, பிரிக்கப்பட்டுள்ள இறந்த எலும்புகளால் மூடப்பட்டிருக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா? அது அப்படியே மூடப்பட்டிருக்கிறது என்று உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் சுவாசிப்பதால் உயிர் உள்ளவர்களாக இருக்கிறவர்களுக்கு மத்தியில் பிணங்களை போலவும் எசேக்கியேல் கண்ட காய்ந்த எலும்புகளை போலவும் இருக்கிற எண்ணில் அடங்காத மனிதர்கள் இருக்கிறார்கள். யார் அவர்கள்? ஆத்துமத்தின் உயிரை சொந்தமாக கொண்டிராதவர்கள். இத்தகைய மனிதர்கள் இஸ்ராயேலிலும் உலகம் முழுவதிலும் இருக்கிறார்கள். புற ஜாதியார் மற்றும் விக்கிரக வழிபாட்டினர் மத்தியில் உயிர் உள்ளவர்களாக இருக்கிறவரால் உயிர் ஊட்டப்படும்படி காத்து கொண்டிருக்கிற இறந்த மனிதர்கள் இருப்பது இயற்கைதான். மெய்யான ஞானத்தை சொந்தமாக கொண்டிருக்கிறவர்களை மட்டுமே அது துக்கப்படுத்துகிறது. ஏனென்றால் விக்கிரக ஆராதனைக்காக அல்லாமல் தமக்காகவே நித்திய பிதாவானவர் மனித படைப்புகளை படைத்தார். இவ்வளவு அதிக பேர் இறந்தவர்களாய் இருப்பதை கண்டு அவர் துயரப்படுகிறார் என்பதை அந்த ஞானம் அவர்கள் புரிந்து கொள்ளும்படி செய்கிறது. ஆனால் மகா உன்னத சர்வேஸ்வரனுக்கு அத்தகைய துயரம் இருக்குமானால் அது உண்மையாகவே பெரிதாக இருக்கிறது. வெண்மையான, உயிரற்ற, ஆத்துமமற்ற எலும்புகளாக இருக்கிற தம் மக்களினத்தை சேர்ந்தவர்களை பற்றிய அவரது துயரம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நேரடியாக அவராலோ அல்லது அவருடைய ஊழியர்கள் மற்றும் தீர்க்க தரிசிகளாலோ தேர்ந்தெடுக்கப்பட்டு, நேசிக்கப்பட்டு, பாதுகாக்கப்பட்டு, போஷிக்கப்பட்டு, கற்பிக்கப்பட்டவர்களாகிய மக்களுக்காக மோட்சத்தில் இருந்து அவர் எப்போதும் உயிரளிக்கும் நீருள்ள ஓடை சுரந்து வரச் செய்து வாழ்வினுடையவும் சத்தியத்தினுடையவும் தண்ணீரை கொண்டு அவர்களை போஷித்திருக்க அவர்கள் ஏன் குற்றமுள்ள விதத்தில் காய்ந்த எலும்புகளாக இருக்க வேண்டும்? ஆண்டவரின் நாட்டில் அவை நடப்பட்டிருந்த போது அவை ஏன் காய்ந்து போயின? நித்திய ஆவியானவர் அவர்கள் அதிலிருந்து தங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொண்டு வாழும்படி அவர்களுக்காக ஒரு முழுமையான ஞான திரவியத்தை வைத்திருந்த போது அவர்களுடைய ஆத்துமங்கள் எப்படி இறந்தன? அவர்கள் கடவுளால் அருளப்பட்ட நீரூற்றுகளையும் மேய்ச்சல் நிலங்களையும் ஒளிகளையும் விட்டு விலகி இருளில் தடவி திரிந்து கொண்டு அசுத்த ஆதாரங்களில் இருந்து பருகி கொண்டும் பரிசுத்தம் இல்லாத உணவை உண்டு கொண்டும் இருந்தார்கள் என்றால் யார் எந்த புதுமையை கொண்டு உயிர் உள்ளவரிடம் திரும்பி வர முடியும்? அப்படியானால் அவர்கள் மறுபடியும் ஒருபோதும் உயிர் பெறவே மாட்டார்களா? இல்லை, உயிர் பெறுவார்கள். மகா உன்னதரின் திருநாமத்தில் நான் இதை ஆணையிட்டு சொல்கிறேன். அநேகர் மறுபடியும் உயிர் தெழுவார்கள். கடவுள் அந்த புதுமையை தயாராக வைத்திருக்கிறார். அதைவிட அது ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த புதுமை சிலர் மீது செய்யப்பட்டு விட்டது. வறண்ட எலும்புகள் மீண்டும் வாழ்வால் உடுத்தப்பட்டுள்ளன. ஏனென்றால் எதனாலும் தடுக்கப்படாதவராகிய மகா உன்னதர் தம் வாக்கு தத்தத்தை காப்பாற்றி இருக்கிறார். அவர் அதை இப்போதும் காப்பாற்றுகிறார். மேலும் மேலும் கூடுதலாக அதை முழுமையாக்குகிறார். பரலோகத்தின் உயரத்திலிருந்து அவர் வாழ்விற்காக காத்திருக்கிற இந்த எலும்புகளிடம் உரத்த குரலில், இப்போது நான் உங்களுக்குள் ஆவியை ஊற்றுவேன்,
நீங்களும் வாழ்வீர்கள் என்கிறார். அவர் தம் ஆவியை எடுத்துக்கொண்டார். அவர் தம்மையே எடுத்துக்கொண்டு தமது வார்த்தையானவரை உடுத்தும்படி உடலை உருவாக்கினார். அவர் இந்த இறந்தோரிடம் பேசும்படியாகவும் மறுபடியும் ஆவியை அவர்களுக்குள் ஊற்றப்படும்படியாகவும் அவர்களிடம் அவரை அனுப்பினார். காலாகாலமாக எத்தனை தடவைகள் இஸ்ராயேல், எங்கள் எலும்புகள் வறண்டு போகின்றன, எங்கள் நம்பிக்கை இறந்து விட்டது, நாங்கள் பிரிக்கப்பட்டு விட்டோம் என்று கத்தி இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் புனிதமானது, ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் உண்மையானது. இப்போது கடவுளின் தூதர் இறந்தவர்களை கல்லறைகளில் நின்று வெளியேற்றி அவர்களுக்கு உயிரூட்டி உண்மையான இஸ்ராயேலுக்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு, உங்களுடையவும் என்னுடையவும் பிதாவானவருடைய ராஜ்யத்திற்கு அவர்களை வழிநடத்தி செல்லும்படி அவர் அந்த கல்லறைகளை திறக்கும் நேரம் வந்துவிட்டது. நானே உயிர்ப்பும் உயிருமாய் இருக்கிறேன். இருளில் கிடப்போரை ஒளிர்விக்க வந்திருக்கிற ஒளி நானே. நித்திய வாழ்வை பொங்கி பாயும் நீரூற்று நானே. என்னிடம் வருகிறவர்கள் மரணத்தை அறிய மாட்டார்கள். வாழ்வின் மீது தாகம் உள்ளவர்கள் என்னிடம் வந்து பருகட்டும். வாழ்வை, அதாவது கடவுளை சொந்தமாக கொண்டிருக்க விரும்புகிறவர்கள் என்னில் விசுவாசம் கொள்வார்களாக. அப்போது துளிகள் அல்ல, மாறாக உயிருள்ள தண்ணீரின் ஆறுகள் அவர்களுடைய இருதயங்களில் இருந்து பாய்ந்தோடும். ஏனென்றால் என்னில் விசுவாசம் கொள்கிறவர்கள் என்னோடு சேர்ந்து புதிய கோவிலை கட்டி எழுப்புவார்கள். அதிலிருந்து எசேக்கியேல் கூறுகிற ஆரோக்கியம் அளிக்கிற வாழ்வு தரும் தண்ணீர் பாய்ந்து வரும். மக்களினங்களே, என்னிடம் வாருங்கள், படைப்புகளே, என்னிடம் வாருங்கள், வந்து ஒரே கோவிலை உருவாக்குங்கள். ஏனென்றால் நான் யாரையும் புறம்பே தள்ளிவிடுவதில்லை. மாறாக நேசத்தினால் நீங்கள் என் வேலையிலும் என் பேறு பலன்களிலும் என் மகிமையிலும் என்னோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதோ கோவிலின் வாசல் படியின் கீழிருந்து தண்ணீர்கள் புறப்பட்டு கிழக்கே ஓடுவதை நான் கண்டேன். அந்த தண்ணீர்கள் வலப்பக்கத்தின் கீழிருந்து பலிபீடத்திற்கு தெற்கே பாய்கின்றன. ஆண்டவரின் மெசையாவிலும் கிறிஸ்துவிலும் புதிய வேத பிரமாணத்திலும் இரட்சண்யம் மற்றும் சமாதான காலத்திற்கு உரிய போதகத்திலும் விசுவாசம் கொள்கிறவர்களே அந்த தேவாலயமாக இருக்கிறார்கள். இந்த தேவாலயத்தின் சுவர்கள் கற்களால் கட்டப்பட்டுள்ளது போல அந்த தேவாலயத்தின் பரம ரகசிய சுவர்கள் உயிருள்ள ஆத்துமங்களை கொண்டு உருவாக்கப்படுகின்றன. அது என்றென்றும் பிழைத்திருக்கும். அது தன்னை ஏற்படுத்தியவரை போல போராட்டத்திற்கும் பரிசோதனைக்கும் பிறகு பூலோகத்தில் இருந்து பரலோகத்திற்கு ஏறி செல்லும். தண்ணீர் பீரிட்டு புறப்படுகிற அந்த பலிபீடம், கிழக்கு நோக்கி இருக்கிற அந்த பலிபீடம் நான் தான். என் தண்ணீர்கள் வலது பக்கத்தில் இருந்து பாய்கின்றன. ஏனென்றால் அந்த பக்கமே விண்ணரசிற்கென தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய இடமாக இருக்கிறது. அவை என்னிடமிருந்து பொங்கி பெருகி என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உயிரளிக்கும் தண்ணீர்களால் வளப்படுத்தப்படும்படியாக அவர்களுக்குள் பாயும். ஒளியின் நேரத்திற்காக பூமி இல்லாதொழிந்து போவதற்கு முன்பாக எல்லா இடங்களிலிருந்தும் வர இருக்கிற, நிச்சயமாக வர இருக்கிற ஒளியின் நேரத்திற்காக காத்திருக்கிற பூமியின் மக்கள் வழியாக அந்த பூமிக்கு வாழ்வு தரும்படி என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த தண்ணீர்களை சுமந்து கொண்டு வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் அவற்றை பரவ செய்யும்படியாக
அவர்களுக்குள் அந்த தண்ணீர்கள் பாயும். என் தண்ணீர்கள் பொங்கி பாய்ந்து நான் என்னை பின் செல்கிறவர்களுக்கு நேரடியாக தந்ததும் இன்னும் தர இருப்பதுமான தண்ணீர்களோடு கலந்து பரவும். அவர்கள் பூமியை அதிக நல்லதாக்கும்படி அதன் மீது பரவலாக பிரிந்து சென்றாலும் அவர்கள் வரப்பிரசாதத்தின் ஒரே ஆற்றில் இணைக்கப்பட்டிருப்பார்கள். அந்த ஆறு புதிதாக என்னை பின் செல்வோரின் தண்ணீர்களோடு சேர்ந்து மேலும் மேலும் ஆழமாகும், மேலும் மேலும் அகலமாகும். அது நாளுக்கு நாள் அடிக்கு அடி பெருகிக் கொண்டே சென்று பூமி முழுவதையும் அர்ச்சிக்கும்படி எல்லா இடங்களையும் கழுவும் ஒரு கடலாக ஆகும். கடவுள் அதை விரும்புகிறார், அப்படியே செய்கிறார். ஒரு நீர் பிரளயம் உலகத்தை கழுவி பாவிகளை கொன்று குவித்தது. மழை நீரிலிருந்து வேறுபட்ட ஒரு திரவத்திலான ஒரு புதிய பிரளயம் உலகத்தை கழுவி அதற்கு வாழ்வு அளிக்கும். வரப்பிரசாதத்தின் ஒரு பரம ரகசிய செயலின் மூலமாக மனிதர்கள் தங்களுடைய சித்தங்களை என் சித்தத்தோடும் தங்கள் கடும் சோர்வை என் கடும் சோர்வோடும் தங்கள் துன்பங்களை என் துன்பங்களோடும் ஒன்றிணைப்பதன் மூலமாக அந்த அர்ச்சிக்கிற பிரளயத்தில் பங்கெடுக்க கூடியவர்களாக இருப்பார்கள். உலகம் உண்மையோடும் வாழ்வோடும் அறிமுகமாகும். அதில் பங்கு பெற விரும்புகிறவர்கள் அப்படி செய்ய வல்லவர்களாக இருப்பார்கள். வாழ்வு தரும் தண்ணீர்களால் போஷிக்கப்பட விரும்பாதவர்கள் மட்டுமே கொள்ளை நோயை விளைவிக்கிற ஒரு தாழ்ந்த சதுப்பு நிலமாக மாறுவார்கள் அல்லது அப்படியே நிலைத்திருப்பார்கள். அவர்கள் வரப்பிரசாதம், ஞானம், ஆரோக்கியம் ஆகியவற்றின் கனிகளின் செழிப்பான அறுவடையை அறியாதிருப்பார்கள். ஆனால் என்னில் வாழ்கிறவர்கள் அவற்றோடு அறிமுகமாய் இருப்பார்கள். நான் மீண்டும் உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன், தாகமாய் இருந்து என்னிடம் வருகிறவர்கள் பருகுவார்கள். அவர்கள் மறுபடியும் ஒருபோதும் தாகமாய் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் என் வரப்பிரசாதம் அவர்களில் வாழ்வு தரும் தண்ணீரின் ஊற்றுகளையும் ஆறுகளையும் திறக்கும். என்னில் விசுவாசம் கொள்ளாதவர்கள் உயிரானது பிழைத்திருக்க முடியாத ஒரு ஊர் நிலத்தை போல மடிந்து போவார்கள். நான் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நீரூற்று எனக்கு பின் வற்றி போய்விடாது. ஏனென்றால் நான் இறக்க மாட்டேன், மாறாக நான் வாழ்வேன். மோட்ச வாசல்களை திறக்கும்படி இறந்து போக மாட்டேன், ஆனால் போய்விடுவேன். நான் போய்விட்ட பிறகு என்னை போலவே இருக்கிற மற்றொருவர் வருவார். அவர் நான் உங்களுக்கு சொன்னவற்றை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி செய்து நீங்கள் ஒளியை பெற்றுக் கொண்டதால் ஒளிகளாக உங்களை ஆக்கும்படி என் வேலையை முழுமையாக்குவார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 189 ஆவியாரே வாழ்வு தரும் தண்ணீர் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.